இனிய தமிழமுது நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு சுபாவம். இதை நாம் என்னவென்று பார்ப்போம். கோவிந்தர் என்ற பின்னாலே எம்பார் என்று அழைக்கப்படுகின்ற கோவிந்தர் ஸ்ரீ ராமானுஜரின் சிறிய தாயாரின் புதல்வர் ஆவார். இவர் திருமலையிலே தங்கியிருந்த காலம். அவர் ஒரு இடத்திலே சென்று பார்க்கிற போது அடர்ந்த காடு. அந்த இடத்திலே ஒரு நாகப்பாம்பு அது சுருண்டு படுத்து சிரமப்பட்டு கொண்டிருந்தது. காரணம், அதனுடைய நாக்கிலே ஒரு முள் குத்தி இருந்தது. இதை பார்த்த கோவிந்தர் உடனடியாக ஓடி சென்று அது நாகப்பாம்பு, அது தீண்டினால் விஷம் என்பது தெரிந்தும் அதனுடைய நாக்கிலிருந்து அந்த முள்ளை பிடுங்கினார். ஆனால் அதனுடைய சுபாவம் என்ன? நாகப்பாம்பு இவரை கொத்திவிட்டது. உடனடியாக அவர் சென்று தனது மாமாவிடம் கூறினார். அவர் உடனடியாக அந்த திருமலை ஆண்டவனிடம் வேண்டினார். வேண்டி அதற்குண்டான பச்சிலை எல்லாம் கொடுத்து அவரை காப்பாற்றிவிட்டார். மற்றவர்களெல்லாம் அங்கே இருப்பவர்களெல்லாம் சொன்னார்கள், நாகப்பாம்பு என்பது விஷமுள்ள ஒரு பாம்பு, அதை நீங்கள் போய் தீண்டலாமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், எம்பார் என்ற பின்னால் அழைக்கப்பட்ட அந்த கோவிந்தர் சொன்னார், அது அதனுடைய சுபாவம், அது கொத்தத்தான் செய்யும். ஆனால் என்னுடைய சுபாவம், மற்றவர்கள் எல்லாரும் எந்த உயிரினமாக இருந்தாலும் அதை காப்பாற்ற வேண்டும் என்பது என்னுடைய சுபாவம் என்று அவர் கூறினார். இதிலிருந்து அவருடைய மேன்மை நாம் புரிந்து கொள்ளலாம். இதே விதமாக ஒரு கதையை ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன கதையினுடைய விவரம் வருமாறு. அதாவது ஒரு தேள் ஒரு ஒரு குட்டையிலே இருக்கிறது. அதில் நீரில் மூழ்கினால் அது இறந்து போகும். அதை பார்த்த ஒரு முனிவர் அதை கையில் எடுத்து அதை வெளியில் விட பார்க்கிறார். ஆனால் அந்த தேள் அவரை கொட்டுகிறது. மறுபடியும் அது தேள் எட்டி குதித்து அந்த நீரிலேயே விழுந்து விடுகிறது. மறுபடியும் விடுகிறார், அப்பொழுதும் கொட்டி விடுகிறது. இதை பார்த்து கொண்டிருந்தவர் சொன்னார், வியப்பாக இருக்கிறது. அவர் சொன்னார், ஆச்சரியமாக இருக்கிறதே, நீங்கள் தேள் கொட்டும் என்பது உங்களுக்கு தெரியாது, ஏன் தேள் கொட்டுகிறது தெரிந்தும் நீங்கள் அதை கையில் எடுக்கிறீர்கள், அதை காப்பாற்ற முனைகிறீர்கள் என்று கேட்டார். அந்த முனிவர் சொன்னார், அதாவது அதனுடைய தேளுடைய சுபாவம் கொட்டுவது, என்னுடைய சுபாவம் அதை காப்பாற்றுவது. இதுதான் என்னுடைய அன்பு, என்னுடைய லட்சியம், என்னுடைய கருத்து என்று அவர்கள் சொன்னார். அதே போல் சுபாவம் என்பது நன்மை நமக்கு கெடுதல் செய்வதாக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் நன்மையை செய்வதே சாலை சிறந்தது என்பது இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.